இங்க ஒரு கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு சவப்பெட்டி வந்து தோண்டி வெளியே எடுப்பாங்க. இப்ப அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்க பொண்ணு வந்து இறந்து போய் 10 வருஷம் ஆகுது. இப்ப அந்த பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு டெய்லி என்னோட கடைக்கு தான் வந்து கஞ்சி வாங்கிட்டு போவா அப்படின்ட்டு சொல்வாரு. சவப்பெட்டியை வந்து திறந்து பார்த்தா அது உள்ள வந்து ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஒரு பவுலும் இருக்கு. இறந்து போன இந்த பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இவர் கடையில தான் டெய்லி வந்து கஞ்சி வாங்கிட்டு போவா. இப்போ ஒரு நாள் வந்துட்டு அந்த பொண்ணு கொடுத்த காசு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தா காசெல்லாம் கல்லா மாறிட்டு இருக்கும். இப்போ அந்த கடைக்காரருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த பொண்ணை வந்து நைட்ல மட்டும் தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஊரே ரொம்ப சின்ன ஊர் தான். இந்த பொண்ணை காலையில எல்லாம் பார்க்க முடியறதுல நைட்ல தான் வரா. அது மட்டும் இல்லாம இவ கொடுக்குற காசுலாம் வேற கல்லா மாறிடுதே அப்படின்ட்டு டவுட் வரும். இது யாரோட குழந்தைன்னு தெரியல. இந்த குழந்தைய நம்ம கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்ப இவரும் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சரி ஓகே நம்மளே வந்து முயற்சி பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்தலாம் அப்படின்ட்டு தோண்டி பார்ப்பாங்க. மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தா இப்ப அந்த குழந்தை வந்துட்டு அந்த பொண்ணோட டெட் பாடி மேலதான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இறந்து போயிட்டா கூட அந்த பொண்ணோட ஆவி ஏதாச்சும் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கு.